சுந்தரம் ஹோம், சுந்தரம் ஃபைனான்ஸ் குரூப். உங்கள் கனவு வீட்டினை சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள். மாத சம்பளம் பெறுபவர்கள் மற்றும் தொழில் நிபுணர்களுக்கும் அவரவர் தேவைக்கேற்ப வீட்டுக்கடன் திட்டங்கள். திருவண்ணாமலை மாவட்டத்தின் முதல் பல்கலைக்கழகம் ஏசிஎஸ் கல்வி குழுமங்களில் ஒன்றான டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் ஆரணி. Courses offered: Faculty of Engineering and Technology, Arts and Commerce, Management Studies, Faculty of Physiotherapy, Pharmacy, Allied Health Science, Faculty of Humanities and Sciences, Viscom and Animation, Design Studies, Faculty of HMCT and Department of Criminology, Dr. MGR University ஆரணி. இந்த ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. திமுகவை நல்லா வெச்சு வெளுத்து விடுங்க மக்களே என கரூர் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியிலேயே இடைத்தேர்தல் பிரச்சாரத்திற்கு தாவேக தலைவர் விஜய் அச்சாரம் போட்ட அடுத்த சில நிமிடங்களிலேயே இடைத்தேர்தலுக்கு தடை விதித்து விஜய்க்கு ஷாக் கொடுத்திருக்கிறது உயர்நீதிமன்றம். அதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பாகவே பிற 3 மாநிலங்களுக்கு இடைத்தேர்தல்களை அறிவித்த தேர்தல் ஆணையம் தமிழகத்தை சட்டையே செய்யவில்லை. இதன் பின்னணியில் டெல்லியின் சூட்சம கணக்குகள் இருப்பதாக சொல்லப்படும் நிலையில் விஜய் சேர்த்து வைத்திருக்கும் இலைப்படைக்கு இடைத்தேர்தலில் வாய்ப்பு கிடைக்குமா என்பதுதான் கோட்டை வட்டாரத்தில் தொங்கும் மிகப்பெரிய கொக்கி. இதுகுறித்து மூத்த அரசியல் பார்வையாளர் ஒருவரிடம் பேசினோம். ஆட்சி மாறி காட்சிகளும் மாறி விஜய் முதல்வரானதும் அதிமுக எம்எல்ஏக்களான பெருந்துறை ஜெயக்குமார், மதுராந்தகம் மரகதம் குமரவேல், தாராபுரம் சத்யபாமா, அம்பாசமுத்திரம் இசைக்கு சுப்பையா, விராலிமலை CV விஜயபாஸ்கர், கரூர் MR விஜயபாஸ்கர் ஆகியோர் அடுத்தடுத்து தங்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் ஐக்கியமாகினர். அவர்கள் ராஜினாமா கடிதம் கொடுத்த உடனேயே அவர்கள் வென்ற சட்டமன்ற தொகுதிகள் காலியானதாக அறிவிக்கப்பட்டது. தேர்தல் ஆணைய விதிமுறைகளின்படி ஒரு சட்டமன்ற தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டதில் இருந்து 6 மாதத்திற்குள் இடைத்தேர்தல் நடத்தப்பட வேண்டும். தேர்தல் தொடர்பான வழக்குகள் இருந்தாலோ பதவி காலம் ஓராண்டுக்கு குறைவாக இருந்தாலோ மட்டும் இந்த கால வரம்பு பொருந்தாது. அதன்படி இடைத்தேர்தலுக்கான முன் தயாரிப்பு வேலைகள் முடுக்கிவிடப்பட்டது. இதுகுறித்து சட்டப்பேரவை செயலகம் முறைப்படி தேர்தல் ஆணையத்திற்கு ஜூன் மாத இறுதியிலேயே தகவலும் கொடுத்திருந்தது. எனவே எப்போது வேண்டுமானாலும் இடைத்தேர்தல் அறிவிக்கப்படலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் இடைத்தேர்தல் நடப்பது என்பதே தற்பொழுது கடும் பிரச்சனையாக இருக்கிறது. கடந்த ஜூன் 2ஆம் தேதி மத்திய பிரதேசம், குஜராத், பீகார் ஆகிய மாநிலங்களில் உள்ள தொகுதிகளுக்கு ஜூலை 30ஆம் தேதி இடைத்தேர்தல் நடத்தப்படும் என்று அறிவித்த தேர்தல் ஆணையம் தமிழகத்திற்கு மட்டும் அறிவிக்கவில்லை. இதன் பின்னணியில் டெல்லியின் பல்வேறு கணக்குகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. கட்சி மாறி வாக்களித்தது, குதிரை பேர புகார், எங்கள் எம்எல்ஏக்களை இடைத்தேர்தலில் ஜெயிக்க வைப்பதாக விஜய் சொன்னார் என்று வைகோ சொன்னது ஆகியவற்றை மையப்படுத்தி எழுந்த புகார்களை வைத்துக் கொண்டு இதுவரை தாவேக அரசை ஒரு ஓரமாக நின்று வேடிக்கை பார்த்த டெல்லி மேலிடம் தற்பொழுது தேர்தல் ஆணையம் மூலமாகவும் நீதிமன்ற வழக்குகள் மூலமாகவும் செக் வைத்து ஆட ஆரம்பித்து விட்டது என சொல்லப்படுகிறது. குறிப்பாக கடந்த மே மாதம் 30ஆம் தேதி அதிமுக எம்எல்ஏக்களிடம் தாவேக நடத்தும் குதிரை பேரத்திற்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி தரப்பு ஆளுநர் அருளேகரிடம் புகார் அளித்திருந்தது. தொடர்ந்து அக்கட்சியின் கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஜூன் 15ஆம் தேதி இடைத்தேர்தல் நடத்த தடை கோரி வழக்கு தொடர்ந்தார். ஜூலை 2ஆம் தேதி அதிமுக சார்பாக மாஜி அமைச்சர் C விஜயபாஸ்கர் மீது CBI மற்றும் IT உள்ளிட்ட வழக்குகள் இருக்கின்றன. குறிப்பாக குட்கா முறைகேடு வழக்கை 12 வாரங்களுக்குள் விசாரித்து முடிக்க சென்னை உயர்நீதிமன்றம் ஜூலை 4ஆம் தேதி உத்தரவிட்டுள்ளது. அதேபோல் MR விஜயபாஸ்கர் மீதான 100 கோடி ரூபாய் நில அபகரிப்பு மற்றும் மோசடி வழக்கை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் உத்தரவின்படி CBCID போலீசார் விசாரித்து வருகிறார்கள். தவிர அவர் மீது பல்வேறு பிரிவுகளில் 43 வழக்குகளை போலீசார் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். MP இன்பதுரை இந்திய தேர்தல் ஆணையத்திடம் அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்த தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்தக்கூடாது, குதிரை பேர குற்றச்சாட்டு தொடர்பாக தேர்தல் ஆணையம் விசாரணை நடத்த வேண்டும் என புகார் அளித்தார். இந்த சூழலில் மதிமுக எம்எல்ஏக்களின் ராஜினாமா தொடர்பாக வைகோ வெளிப்படையாக பேசியதை குறிப்பிட்டு ஜூலை 1ஆம் தேதி ஆளுநரிடம் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி புகார் அளித்தார்.
அதேபோல திருநெல்வேலியைச் சேர்ந்த பாஜக நிர்வாகி வெங்கடாச்சலபதி என்பவரும் இது போன்ற வழக்குகளில் உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுகளை மேற்கோள் காட்டி இடைத்தேர்தலுக்கு தடை கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த புகார்கள் அனைத்தும் அதனதன் பாதையில் ஒரு சேர வேகம் எடுத்தன. குறிப்பாக தேர்தல் ஆணையம் வரை குதிரை பேர புகார் வந்துவிட்டதால் டெல்லி உத்தரவுப்படி தமிழகத்திற்கு இடைத்தேர்தல் அறிவிப்பை வெளியிடாமல் நிறுத்திவிட்டது தேர்தல் ஆணையம். அதாவது தாவிக ஆட்சியை மைனாரிட்டி அரசாக வைத்திருக்கவே டெல்லி தலைமை விரும்புகிறது. வெங்கடாச்சலபதி தொடர்ந்த வழக்கில் உயர்நீதிமன்றம் தேர்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ள திருச்சி கிழக்கு உள்ளிட்ட 5 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க தேர்தல் ஆணையத்திற்கு இடைக்கால தடை விதித்துள்ளது. இதற்கிடையே அதிமுக தொடர்ந்த வழக்கு விசாரணையும் ஜூலை 13ஆம் தேதி விசாரணைக்கு வந்தது. இதனால் பழையூர் தலைமை படு அப்செட்டில் மூழ்கி இருக்கிறது. அதாவது உடனே இடைத்தேர்தல் நடந்தால் தாவிகாவுக்கு தற்பொழுது இருக்கும் கிரேஸ் மூலம் எளிதில் வெற்றியை அறுவடை செய்து விடலாம் என கணக்கு போட்டார் விஜய். தவிர திமுகவின் வியூகங்களை அடித்து நொறுக்கவும் திமுகவுக்கு டஃப் ஃபைட் கொடுக்கவும் அதிமுகவில் கோலோச்சிய புள்ளிகளால் தான் முடியும். அவர்களை வைத்தே கட்சியை அடுத்த கட்டத்திற்கும் நகர்த்தி விடலாம் என்ற மனக்கணக்கில் இருந்தார் விஜய். அதன்படியே அதிமுக புள்ளிகளை கட்சிக்குள் கொண்டு வந்தார் அமைச்சர் ராதவ் அர்ஜுனா. இத்தனைக்கும் ஊழல் கரைப்படைந்த 2 விஜயபாஸ்கர்கள் கொண்டுவரப்பட்டதில் அரசியல் ஆலோசகர் ஜான் ஆரோக்கியசாமிக்கு துளியும் விருப்பம் இல்லை. கிளீன் இமேஜ் கட்சிக்கு மிகவும் முக்கியம் என்பது ஜான் ஆரோக்கியசாமியின் கருத்து. ஆனால் அதையும் மீறித்தான் விஜயபாஸ்கர்கள் உள்ளே கொண்டுவரப்பட்டிருக்கிறார்கள். இதில் ஆதவ் தரப்பில் தனி கணக்கும் இருக்கிறது. அதாவது இன்று தாவிக நிர்வாகிகள் மொத்தமாக புஸ்லி ஆனந்த் கட்டுப்பாட்டில்தான் இருக்கிறார்கள். அதிமுகவில் ஒவ்வொரு ஏரியாவிலும் செல்வாக்குடன் இருப்பவர்களை கொண்டு வந்து விட்டால் ஆனந்தின் ஆதரவாளர்களை புறந்தள்ளிவிட்டு கட்சியை நம் கட்டுப்பாட்டில் எடுத்து விடலாம் என்பது ஆதவ் எண்ணம். அதில் இடி விழுவது போலத்தான் தற்பொழுது இடைத்தேர்தலுக்கு தடை என்னும் உயர்நீதிமன்ற தீர்ப்பு வந்திருக்கிறது. இந்த தீர்ப்பால் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவுக்கு சென்றவர்களும் தாவேகாவுக்கு தாவ தயாரானவர்களும் வெகுவாக கலக்கம் அடைந்திருக்கிறார்கள். குறிப்பாக அதிமுகவின் 6 மாஜி எம்எல்ஏக்களும் ஏராளமாக செலவு செய்து திமுக மற்றும் தாவேகாவை தாண்டி வெற்றி பெற்றோம். ஆனால் இப்போது நமது எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கிறது என அலறத் தொடங்கி இருக்கின்றனர். அப்படியே தேர்தல் நடந்தாலும் அதிமுக வேட்பாளராக வென்றவர்கள் தற்பொழுது தாவிக வேட்பாளர்களாக களமிறங்கும் போது அவர்களிடம் தோற்ற தாவிக வேட்பாளர்களோ அல்லது அக்கட்சியின் நிர்வாகிகள் ஒத்துழைப்பு அளிப்பார்களா என்பது கேள்விக்குறி. மேலும் ஏற்கனவே இலைக்கு வாக்களித்த வாக்காளர்களும் அவர்களுக்கு மீண்டும் வாக்களிப்பார்களா என்பதும் சந்தேகம். இவர்களின் அதிக ஊழல் கரைப்படிந்த சிலருக்கு சீட் கொடுக்க வேண்டாம் எனவும் தலைமை யோசிப்பதாக தெரிகிறது. இவர்களின் இந்த நிலையை பார்த்த தாவேகாவுக்கு தாவும் முடிவில் இருந்த சில அதிமுக எம்எல்ஏக்கள் அப்பாடா தப்பித்தோம் என்று பெருமூச்சு விடுகின்றனர் என விரிவாக சொல்லி முடித்தார். இடைத்தேர்தலுக்கு தடை கொடுக்கப்பட்ட வழக்கின் மனுதாரரான வெங்கடாச்சலபதியிடம் பேசினோம். நான் பாஜக மாநில பட்டியலணி துணை தலைவர். ஆனாலும் இந்த வழக்கிற்கும் நான் சார்ந்துள்ள கட்சிக்கும் சம்பந்தம் இல்லை. எம்எல்ஏவாக தேர்வு பெற்ற ஒருவர் அந்த பதவியை ராஜினாமா செய்துவிட்டு மீண்டும் தேர்தல் களத்திற்கு வருவது ஜனநாயக விரோதம். மக்கள் வரிப்பணம் வீணாக கூடாது என்று ஒரு வழக்கறிஞராக இந்த வழக்கை தொடுத்துள்ளேன் என்றார். அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையா இல்ல இருக்கு. சுந்தரம் ஹோம், சுந்தரம் ஃபைனான்ஸ் குரூப். உங்கள் கனவு வீட்டினை சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள். மாத சம்பளம் பெறுபவர்கள் மற்றும் தொழில் நிபுணர்களுக்கும் அவரவர் தேவைக்கேற்ப வீட்டுக்கடன் திட்டங்கள். முதல் பல்கலைக்கழகம் ACS கல்வி குழுமங்களில் ஒன்றான டாக்டர் MGR பல்கலைக்கழகம் ஆரணி. Courses offered: Faculty of Engineering and Technology, Arts and Commerce, Management Studies, Faculty of Physiotherapy, Pharmacy, Allied Health Science, Faculty of Humanities and Sciences, Viscom and Animation, Design Studies, Faculty of HMCT and Department of Criminology, Dr. MGR University ஆரணி. இந்த ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது.